முத்து நகையே முழுநிலவே முத்து விளக்கே பொடி மலரே. கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு பெரியம்மா அம்மா எல்லாரும் அந்த வைத்தியச்சி கிளவிய வீட்டை கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சு என்கிட்ட அன்னைக்கு நீ பேசின வார்த்தை உன் மேல இன்னமும் எனக்கு மரியாதையும் கொடுத்துச்சு. ஆனா இப்ப நீ நடந்துகிட்டது அப்படியே ஏன்டா அப்பெல்லாம் நம்பணும்னு நினைக்க தோணுது. அப்ப அதெல்லாம் நாடாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு உணர்வுகள் ரொம்ப அதிகம்யா. எங்க உணர்வுகளுக்குள்ள கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. நீங்க உங்க உணர்வுகளை மட்டும் பாக்குறீங்க. எங்களுக்கு உணர்வுகள் இருக்கு. நாங்க ஒண்ணும் பணத்துக்கு சமம் கிடையாது. ஆம்பளைய நீங்க நில்லுனா நிக்கணும், உட்காரணும் உட்காரணும். பொம்பளையில ஒரு பொம்மையா நினைக்கிறீல்ல? சரி விடு, உனக்கு என்ன, உனக்கு நான் வேணும் அப்படித்தானே? இஷ்டப்படியே இருந்துக்கையா. போகரிசை நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டில வாய் கொடுத்துட்டு இருக்க. என்ன இங்க பாரு, நெசத்துக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன, நான் வெளியே இருந்து உள்ள வரும்போது என் தாத்தா ஏதோ பால் குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த பாலத்தையும் வாங்கி குடிச்சேன். அதை குடிச்சனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி வேற எந்த நோக்கமும் கிடையாது. தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுட்டு பேசாத பூவரசி. இதுல இருந்தே தெரியுது நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படிதான். சரி விடு, நீ காதலிக்கிறேன்னு சொல்ற பத்தியா அது வெறும் வாய் பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி அதை விட எனக்கு அது தேவை கிடையாது. நீ காதலிக்கல அது ரெண்டாவது விஷயம். ஒரு பொண்ணோட நிழல் இருக்க கூட அம்பட்டு யோசிப்பேன். என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டு நீ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல பூவரசி. நான் மட்டும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தனா சொல்லு பாப்போம். என்ன பொம்பளை தானே, எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியோ? பொம்பளை தான்யா, ஆனா உணர்வு இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கியா. அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? ஒரு நாள் நீ இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும். இப்பவும் சொல்றேன், எதுக்குமே நான் காரணம் இல்லை பூவரசி. அப்படி உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடணும் அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. என்ன, நான் போலீஸ்காரன், உனக்கு நிறைய தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். என்ன, உனக்கு எதையும் நான் புடி போட்டு விளக்கணும்ல எதுவும் கிடையாது. அப்படி தெரியாதனமும் மனசு காயப்படுற மாதிரி ஏதாவது நான் நடந்துக்கிருந்தா என்னை மன்னிச்சுக்க பூவரசி. இனிமே உன் நிலையில குழந்தை இருக்க மாட்டேன். என்னாச்சு மஞ்சு? இப்படி செஞ்சிய நான் என்ன சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன்? இப்படி செஞ்சு விட்டீங்களே. நல்லா போய்க்கு இருந்தது. இனி இவங்க சேர் வாங்கலான்னு கூட தெரியல. அந்த பிள்ளை சொல்றது நியாயமான விஷயம் தானே. என் பேரனும் பாவந்தேன். என்ன செய்ய, பொம்பளைகளோட உணர்வுகளுக்கு வழி விட்டு போறதானே ஆம்பளை. நான் இதை வேணும்னு செய்யல, அவன் வாங்கி குடிப்பான்ட்டு எனக்கு என்ன தெரியும்? உங்க அழகன் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு என்னை பத்தின எண்ணம் கண்டிப்பா உனக்கு தப்பாத்தே தெரியும். அதனால இனி இந்த ரூம்ல நான் தூங்கல. நான் எல்லாரும் தூங்கினது பிறகு வெளியே போய் தாத்தா கூட படுத்துக்கிறேன். இனி என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நில்லுங்க கதிரு, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நீங்க இன்னமுமே தப்பு தப்பாதான் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என் மனசை புரிஞ்சுக்கல. நீங்க சொல்றீங்க உங்க மனசை நான் புரிஞ்சுக்கலன்னு. நீங்க என் மனசை புரிஞ்சுக்கல. என்ன, அதே உண்மை. என்னடி உன் மனசை நான் புரிஞ்சுக்கல? உன் மனசை நான் புரிஞ்சுக்காம இருந்திருந்தா இன்னும் ஒரு குழந்தைக்கு நீ தாயா இருந்திருப்ப. என்ன, உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலவே இன்ன வரைக்கும் நீ சுண்டு வரது கூட உன் மேல படாம இருக்கு. அதுலயே உனக்கு புரிய வேணாம்? சரி, நீ என்ன புரிஞ்சுக்கவே வேணாம். நீ எப்போதுமே புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன, விடு, தப்பு என் மேலதான். புரியுதா? விட்டுரு.
எதுவுமே தெரிஞ்சு நடக்கல பூவரசி. இங்க தெரியாமதே நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே விளங்காது, இனி விளங்க போறது கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல, இனி என்னை பத்தின எண்ணம் உனக்கு தப்பாதேன்னு தோணும். நான் சும்மா கீழே படுத்திருந்தா கூட உனக்கு தப்பாதேன்னு தோணும். அதனால வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தாத்தா ரூம்ல போய் படுத்துக்கிறேன். என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் அவன் ஒன்னும் அந்த பொண்ணுக்கு புருஷன் ஆயிடுறது கிடையாது. என்ன, அந்த பொண்ணோட விருப்பு வெறுப்புக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவன் தான் புருஷன். நான் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு என் தாத்தாவையும் காரணம். அது அது மட்டும் இல்ல, தப்பு என் மேலது. அது என்ன பால்னு கூட தெரியாம வாங்கி குடிச்சிட்டேன். அதுலதான் எதையும் கலந்துருக்காங்க. தெரியாம மன்னிச்சுக்க. அப்படித்தான் நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அப்படி சொல்லவே இல்லையே. நீ ஏன் நினைச்சுக்கிட்டு அதுக்கு நானே செய்ய? நானே சொன்னேன்ல, இனி கண்டிப்பா உன் எண்ணம் என்னை பத்தி தப்பாதே இருக்கும். இனி அது வேண்டாம். இப்ப நான் வெளியே போறேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எல்லாரையும் பொறுத்தளவுல உள்ள தூங்குறேன். எல்லாரும் தூங்கினது பிறகு நான் வெளியே போய் தாத்தா கூட படுத்துக்கிறேன். வேணா அப்பதான் இங்க அனுப்பி வைக்கிறேன். வேணாம் பூவரசி, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். சரி வேணாது. சரி, இன்னைக்கு இங்க வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்கோ. நாளைக்கு படுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் வெளியவே போய் தாத்தாவோட படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் நினைக்கல. நீ தூங்கு, நான் போய் தாத்தாவோட படுத்துக்கிறேன். இன்னைக்கு தாத்தாவை போடல அம்மாச்சி திருச்சிக்கு ஓடி வரணும். விசேஷ பால் வச்சுக்கிறேன். என்ன செஞ்சுக்க நீ பார்த்த வேலை இன்னைக்கு? நீயாடா பேராண்டி? ஏண்டா என்ன தாத்தா, நீ பார்த்து விட்ட வேலை என்ன? சும்மாவே இருக்க மாட்டேன். ஒன்ன சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்பதா நீ எப்படி செஞ்ச? ஏன் உங்க புருஷருக்கு நீங்க விசேஷ பால் கொடுக்கணும்? விசேஷ பால் இந்த வயசுலயும்? ஆமா, இதோட சொல்லிட்டு வந்து உனக்கு எல்லாமே விளங்கும். என்ன விளங்குறதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிக்கிறீங்கன்னா அமிர்தி அப்ப தாய் போய் சொல்லிட்டேமா. இனி யாரையும் பொண்டாட்டியே செருப்பு கொண்டு அடிக்க வச்சிருப்பேன். எனக்கு சொல்றது தெரியல. சரி, இன்னைக்கு என்ன நாள்? சரி தாத்தா, இன்னைக்கு உனக்கு விசேஷ பால் இல்ல ஒண்ணு இல்ல. நீ என் கூட படு. அம்மாச்சி போ, நீ போ என் முன்னாடி கூட படு. ஏய் இதா கதிர பொசம் எப்படி சொல்லிவிட்ட? அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டி பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். ஓஹோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன நாள்? சரி, நீ இருந்ததே ஆகணும். நீ பேசாம அந்த பாலை நான் வாரத்துக்கு நீ குடிச்சிருங்க. இன்னைக்கு உனக்கு விசேஷ நாள். நீ குடிக்கல இல்ல, அப்ப இன்னைக்கு உனக்கு விசேஷ நாள் கிடையாது. அப்பதா போ, என் பொண்டாட்டி கிட்ட போ. அமிர்தே, உங்க 2 பேருக்கு இன்னைக்கு விசேஷ நாள்லாம் கிடையாது. தாத்தா, இன்னைக்கு உனக்கு இருக்குதான் விசேஷ நாள். எனக்கு தாத்தா அப்படித்தான் அம்மாச்சி. அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ போ, நீ பொண்டாட்டிட்டு போ. வா தாத்தா போவோம். சரி பூவரசி, நீ அம்மாச்சி கூட்டிட்டு போ, நான் தாத்தாவை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு எப்படி நீங்க விசேஷ நாளை கொண்டாடுறாங்க பாத்துருவோம். இல்லை, நீங்களும் விசேஷ நாளை கொண்டாடவும் மாட்டீங்க, நாங்களும் கொண்டாட நிமிஷம் கொண்டாட விட மாட்டீங்களே. உன்னை யார் எனக்கு பால் கொடுக்க சொன்னது? அப்ப நீ இன்னைக்கு உட்காந்து அணுவை. சரி தாத்தா, வா போவோம். அழகி என்ன அழகின்ட்டு இன்னைக்கு ஒரு மனசுல தீ வைக்கிறது எனக்கு வேலை. போ பூவரசி, உன்னை போய் கூட்டு போடு. சரிங்க, வாங்க அம்மாச்சி போவோம். வா தாத்தா போவோம்.
நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தாதே ரொம்ப பயமா இருக்கு. நாங்க இந்த ஊருக்காரவங்களே கிடையாது, மதுரைக்காரவங்க. இங்க ஒரு சோழியாத்தே வந்தோம். வந்த இடத்துலயும் பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிப்போச்சு. அதே வலி தாங்க முடியாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தேன். என்ன ஏதுன்னு செக் பண்ணியும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. ஓ மதுரைக்காரவங்களா? எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஆனால் சொல்லலைனாலும் ரொம்ப தப்பாக போயிடும். ஏன் இப்படிலாம் சொல்கிறிய? என்னாச்சு எனக்கு இப்போ? செக் பண்ணி பார்த்ததில் அப்படித்தாம்மா இருக்குது. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப அவசரப்படுத்துறீங்க. சரி ஓகே, ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயம் தானே அங்கேயே இருக்க போகுது, சொல்லிடுறோம். உங்கள் பொண்டாட்டியால் இனி குழந்தை பெற்றுக்க முடியாது. டாக்டர் என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. டாக்டர் எனக்கு வயிறு வலிக்கும், என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுக்கு என்ன சம்பந்தம்? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. பொறுங்க பொறுமையாகவே சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு கர்ப்பப்பையில் சின்னதாக ஒரு கட்டி, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணலைனாலும் குழந்தை பெற்றுக்க முடியாது. அதாவது ஒரு பொண்ணால் தன்னோட கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை தாங்குற அளவுக்கு அவளுக்கு சக்தி வேணும். சக்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தைய தாங்கி அவள் வெளியே கொண்டு வர முடியும். அவங்க பொண்டாட்டிக்கு அது இல்லை. மெயினாக கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தால் இந்த கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கி வேணா பார்த்துக்கோங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இல்லை டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. இல்லை இல்லை என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும். டாக்டர் அப்படி சொல்லாதீங்க டாக்டர், எனக்கு குழந்தை பிறக்கும். ஏம்மா உங்கள் கான்ஃபிடென்ட்டை நான் எதுவுமே சொல்லலைம்மா. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் உங்களோட ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் வந்துடும். வாங்கிட்டு கையோடு கிளம்பிடுங்க. சரி ஓகே, ரிப்போர்ட் கொண்டு வந்து நர்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்புங்க. ஓகேவா? மாமா என்ன மாமா இப்படி சொல்றாங்க? எதுமே சொல்லாம போறாங்க. மாமா அப்பலாம் இல்ல மாமா. மாமா மாமா டாக்டர் சொன்னாங்க மாமா, ஒரு குழந்தை இல்லையா, எத்தனை குழந்தை வேணாலும் என்னால பெத்துக்கிற முடியும்னு சொன்னாங்க மாமா. மாமா 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 இல்ல மாமா. மாமா என்ன வெறுத்துறியா? மாமா மாமா புரிஞ்சுக்க. இரு அழாத, ரிப்போர்ட் வர விட்டு பாப்போம். ரிப்போர்ட்ல அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க மாமா. மாமா என்னால குழந்தை பெத்துக்கிற முடியும் மாமா. முத குழந்தையே நம்மளை விட்டு போச்சு, அடுத்து என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? மாமா மாமா என்னை விட்டு போயிடுவியா? மாமா சொல்லு மாமா. மாமா நீ ரொம்ப பாசத்தை காட்டிட்டு என்னை விட்டு போயிடாத மாமா. மாமா உன் காலில் வேணும். சி நிறுத்து. நான் அப்படி சொன்னா ஏண்டி நமக்கு மட்டும் எப்படி நடக்குது? அருந்ததி மாமா இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா, மாமா இது நம்ம வீட்டாளுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க மாமா? மாமா மாமா என்னால நம்பவே முடியல மாமா. மாமா எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்காம போகும்? எப்படி மாமா என் கர்ப்பப்பையில கட்டி இருக்கும்? மாமா மாமா என்னால நம்ப முடியல மாமா. ஆண்டவன் நம்ம வாழ்க்கையில தான் விளையாடுறியா? அவனுக்கு என்னதே வேணும்னு எனக்கு தெரியல. அல்லாத யாரோ இவன் இங்கே வந்தா ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். மாமா நான் உனக்கு தகுதியானவளே இல்ல. எந்த விஷயத்துலயுமே தகுதியானவன் நான் மட்டும் சரியா இருந்திருந்தா முத தடவையே அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காதுல. ஐயோ நான் இப்ப என்ன மாமா செய்வேன்? குழந்தை எப்படி பெரிய விஷயம்? ஐயோ மாமா. அருந்ததி அருந்ததி அல்லாத அருந்ததி அருந்ததி இங்க பாரு, என்னை பாரு. யாருக்கு என்ன கிடைக்கணும், என்ன நடக்கணும்னு அவங்க தலையில எழுதி இருந்திருக்கும். என் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது அருந்ததி, ஒண்ணுமே பண்ண முடியாது. விடு, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசா நினைச்சுக்க வேண்டியது. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத நீயே வீட்டில் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். அந்த கடவுள்
நமக்கு குழந்தைய கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கட்டும், இல்லையா விட்டுருவோம். வேணாண்டி, எனக்கு நீ மட்டுமே போதும். மாமா மாமா ஏன் மாமா இப்படி சொல்ற? அப்ப என்ன குழந்தை பெத்துக்க முடியாதா? மாமா அப்படி சொல்லாத மாமா. மாமா நான் இது வரைக்கும் இந்த குழந்தைக்காக அழுததே இல்லை. முத குழந்தை நம்மளை விட்டு போகுது, அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமே இருந்ததில்லை மாமா. மாமா இன்னொரு தடவை குழந்தை பெத்துக்கிற முடியும்னு நினைச்சேன் மாமா. மாமா மாமா என்ன மன்னிச்சிரு மாமா. உனக்கு நான் எந்த விதத்திலுமே தகுதி இல்லை. முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்டு நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது. இது என் மேல சத்தியம், ஞாபகத்தில் இருக்கட்டும். நம்ம பிரச்சனை நம்மளோடய போகட்டும். இந்த கடவுளுக்கு இறக்க வந்து நம்மளுக்கு குழந்தைய கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கட்டும், இல்லையா வேண்டாம். என் கண்ணில் உனை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன், ஒரு நிமிடம் உனை மறக்க. உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம போதும். டேய் வர்றதுக்கு ஈவினிங் ஆகும்டா. என்னது போர் அடிக்குதா? டேய் இளங்கோ அடி வாங்குவ என்ன? நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆகும்டா. இந்த இப்ப கிளம்பிடுவோம் கொஞ்ச நேரத்துல. அப்படி எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா தங்கச்சிங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அப்புறம் ஆளு இசை அவளையும் கூப்பிட்டுட்டு ஜாலியா பீச்சு தேட்டர்னு போயிட்டு வா. சரிடா, சரி வைக்கிறேன். நான் சென்னை ரீச் ஆனதும் கால் பண்றேன், ஓகேவா? போ. பின்ன வெண்ணைக்கு பல்ல காமிச்சுக்க இருக்காரு. பொண்டாட்டிவே இந்த பார்வை, அப்புறம் வெளியெல்லாம் பார்வை எப்படி இருக்குமோ தெரியல. சீ, இப்படிதான் ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல. திங்கிற மாதிரி பாக்குறாங்க. அங்க என்ன இருக்காமா? ஆமா, இங்க ஏன் இடுப்பு இந்த பார்வை, வெளிய இருக்கவங்கள கண்ணு எப்படி எப்படி போயிருக்குமோ. இப்ப நான் என்ன பண்ணேன்? இடுப்பு பார்த்தது தப்பா? என்ன குஷி போட விஜய் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டே நினைக்கிறேன். இப்பதே நினைச்சுக்கிருக்கேன். தப்பான ஆளை தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கையவே பறி கொடுத்துட்டேன். இனி என் வாழ்க்கை எப்படிலாம் போக போதோ, நான் என்ன செய்ய போறேன்னு ஒண்ணுமே தெரியல. உண்மையாலுமே இவளுக்கு எனக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சா இல்ல இது வரைக்கும் நம்ம கனவு ஏதாவது கண்டுட்டோமா என்ன? ஆயிடுச்சு. கழுத்துல தாலி போட்டிருக்கா. கனவுல இல்ல, நெசந்தான். இருந்தாலும் பிளாக் சாரியில ஆளு சும்மா ஜம்முன்னு தான் இருக்கா. சரி, வழக்கம் போல ஒரு இடிய போட்டு விடுவோம். சண்டைனா இடிக்க கூட கூடாது என்ன? அதுக்கு கூட ஒரு புருஷனுக்கு உரிமை இல்லையா? சரி, சண்டை போட்டாலும் கட்டின பொண்டாட்டி இடிக்கிறது ஒரு சுகமான அனுபவம். அதே மாதிரி செருப்படி வாங்கவும் தயாரா இருக்கணும். நேரம் பேசிக்கிருக்கேன், இப்படி கல்லுமா நினைக்கு இருக்காது வேறு ஆளும் மண்டையும். தெரியாதரமா கழுத்து நீட்டி போட்டேன். கை எடுக்கணுமா? சும்மா இருக்க முடியலையோ? என்ன பண்றது? பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்கணும்னா அதுவும் என் உசுப்பேத்துற மாதிரியே வந்து நிக்கும் போது அப்ப என்னதான் பண்ண முடியும்? உசுப்பேத்துற மாதிரி இங்க என்ன செஞ்சாங்களா? எல்லாம் அவங்க மனசே எல்லாத்துக்கு காரணம். இது கூட விளங்கல.
மனசு ஒரு சைடு காரணமா இருந்தாலும் அதுக்கான சந்தர்ப்பம் வேணும்ல. சந்தர்ப்பம் அமையும் போது அப்புறம் என்னதான் பண்றது? நான் கோவத்துலதான் இருக்கேன். யாரு மேல எனக்கு கோவம்னா குறையவே குறையாது. எனக்கு கோவம் கோவந்தேன். என் அம்மா கிளம்பிட்டா சாப்பிட வர சொன்னாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு பசிக்கல. ஆனா சம்மந்தப்பட்டவங்க ஊட்டி விட்டா நல்லா பசிக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு கையில புண்ணு. நான் யாருக்கும் ஊட்டி விட முடியாது. அப்ப நான் ஊட்டி விடலாமா? வாயிலே புண்ணு, சாப்பிட முடியாது. முருகா, என்னத்த சொல்லன்னு தெரியல. சரியான கிறுக்கதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் போல. சரி, ஓகே. இது மட்டும் இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, ஏன் ஜோடியை முடிச்சு போடுவாங்க. என்ன நினைச்சு இந்த இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன கொஞ்சம் வந்து நான் பார்க்கல, இன்னைக்கு இந்த இப்படி உசுரோடைய பார்த்துருக்க முடியாது தெரியுமா? ஏல, உனக்கு என்னதான் பிரச்சனை? சாகர வயசா அது? இல்லை எதுக்கு இப்படி கையை எடுத்துட்டு உட்காந்துக்கு இருக்க? இல்லை என்ன படிச்சிருக்கீல? அறிவு இருக்குல்ல? அறிவு இருக்கப்பல இப்படி செய்யலாமா? உனக்கு என்னதான் பிரச்சனையா எடுத்துட்டு போகட்டுமே. அதுக்கு செத்து போயிட்டு எல்லாம் சரியா பேர் நினைச்சுக்கிறியா? செத்து போனா 2 நாள் அழுவாங்க, 3ஆவது நாள் காரியத்தை பண்ணி தூக்கி போட்டு போன்ட்டு போயிருவாங்க. என்ன இதுதே வாழ்க்கை? முதல்ல புரிஞ்சு நடந்துக்க. என்ன மாதிரி பண்ணிக்கிருக்க பொட்ட புள்ள? நல்ல வேலை வீட்டுல எவனும் கிடையாது. எதையோ சொல்லி சமாளிச்சுக்கிருக்கேன். இது மட்டும் இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அம்பிடுத்த என்ன செய்வாண்டே தெரியாது. அருவி அருவி, நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுப்பட்டேன். என்ன ஒரு நாத்தனாரா பார்க்காத, உன் அம்மா மாதிரி பாரு, உன் ஆத்தா மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். நான் நாத்தனா மாதிரியா நடந்துருக்கேன்? உனக்கு என்னதான் பிரச்சனை? என் அம்மா சாத்தை தூக்கிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்ன கையெழுத்து உட்காந்துருக்கியா? அறிவத்தாச்சு சொன்ன மாதிரி என்ன 3 நாள் அழுவாங்க, புரியுதா? 4 நாள் தூக்கி போட்டு மறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. செத்து போனவங்க எல்லாத்துக்குமே இதே பழப்பனேன். அதுக்கு நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஏன் இப்படி செஞ்சேன்னுதான் தெரியல. நீ இப்படி சாகுற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? இல்லை நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அண்ணன் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது? என்ன செய்வான்னு தெரியுமா? கோவம் வந்தா இல்லை என்ன செய்வான்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். ஆள் கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன அம்புட்டு கோவம் வரும். இப்பவே சொல்லிவிட்டேன். அம்மா எதுக்கு நீ கையெடுத்த? கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ஒரு பொட்டப்பட சும்மா கையெடுக்க மாட்டாங்க. உன் அம்மா இப்ப சாதம் பார்க்க பறஞ்சிருச்சுனால கையெடுத்துக்கிட்டியா? உன்னத்தானே அதை கேட்டுக்கு இருக்கோம். சொல்லு. நான் சொன்னா மட்டும் அதை எனக்கு நடத்தி கொடுத்துருவீங்களா? என்ன முதல்ல என்னன்னு சொல்லு. சம்பந்தமே இல்லாம கையெடுத்துட்டு உட்காந்துக்கு இருந்தீண்டா யார் என்ன ஏதுன்னு பாப்பாங்க நினைச்சுக்கிருக்க. ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க தெரியுமா? நீ என்ன நினைச்சுக்கிருக்கேன்னு தெரியல. என்னன்னு சொல்லல. என்னன்னு சொன்னாதானே தெரியும். எதையும் சொல்லாம உங்க மனசுக்குள்ளே போட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிருந்தீங்கன்னா யாருக்கு என்ன விளங்க நினைச்சுக்கிருக்கிய? அத்தாச்சி, நான் உங்ககிட்டே சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களை என் அத்தாச்சியெல்லாம் பார்த்ததே கிடையாது. என் அம்மாவை எப்படி பார்க்கறேன்னு அப்படித்தான் உங்களையும் பார்க்குறேன். நான் உங்களை என்னைக்காவது என் அத்தாச்சி மாதிரி நினச்சி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேனா? உண்மையாரு நாத்தனார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. எலியும் பூனையும் அதே வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியுமா இருக்கோம். என்ன வருந்தாலும் உங்ககிட்டதே நான் சொல்லுவேன், எதாக இருந்தாலும் செய்வேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த நான் கேட்காம செஞ்சதுக்கு நிறைய காரணம் கேட்குறேன். என்னட்டு சொல்லு. அத்தாச்சி, அம்மா தேவையில்லாம ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நின்றுக்கு இருக்காங்க. ஆனால் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறத தாண்டி என் மனசில் ஒருத்தன் இருக்கா தாச்சி. என்ன சொல்ற? ஆமா தாச்சி, நான் கண்ணா பையில விரும்புறேன் தாச்சி. அவன் எனக்கு புருஷனா வரணும். ஆமா, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே எதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி மேல வர சொல்ற? இல்ல என்ன பண்றது? ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் வாட்ஸ்அப்ல கூப்பிட வேண்டிய நிலைமையில தானே நீங்க எல்லாம் இருக்கீங்க. வரட்ட அன்பண்ணா உனக்கு அப்புறம் இருக்கு. இப்பதான் அண்ணனுக்கு கால் பண்ண, வந்துட்டே இருக்காராமா. ஈவினிங் ஆயிரும்னாரு. அது எப்படிடா வந்துட்டே இருக்காரா? நீ ஈவினிங் ஆயிருமா? டேய் சரி, எது கூப்பிட்ட சொல்லு. வர 2 பேத்துக்கு வாய் தான் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஆமா, உன் அண்ணி என்ன பண்றா? புரிஞ்சுவாச் தெரியும்டா. நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு எங்களை மேலவான்னு கூப்பிடும் போதே அங்கிள் வேலை தான் பார்க்க சொல்றேன். பல்ல காட்டாதடா. என்ன? ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு மெசேஜ் பண்ணா தூக்கம் வரலன்னு பக்கத்தில் வந்து அம்மா படுத்துக்கிட்டாங்க. என்னால் உங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படியாவது என்னை வெளியே கூட்டிகிட்டு போ, உங்ககிட்ட நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் எனக்கு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன். அக்கா உள்ளதாக இருக்கா, விட மாட்டான்னு நல்லாவே தெரியும். அதனால் ஏதாவது ஒன்று சமாளித்து அவளை வெளியே கூட்டிகிட்டு வர்றது உங்கள் பொறுப்பு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் வாங்க, உங்களே கூப்பிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். மாமா வேலை பாருங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், என் உயிரையே கூட தர்றேன் அப்படின்னு சொல்லாம சொல்ற, சரிதானே? அதுக்காக இல்லை லட்சுமி,
அண்ணி பாவம் தானே. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கழுத்துல தாலியை கட்டிட்டு ஒரே வீட்டுல இருந்தும் பேச முடியாத நிலைமை அப்படி ஆயிப்போச்சுல. அதுக்காக எல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். இப்போ வீட்டுக்கு தெரியிட்டு நான் போய் சொல்லிட்டா? எம்மா 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 ஏமா நல்லா இருப்பீங்க. சரி, பார்த்தா பாவமா தான் இருக்கு, ரொம்ப கெஞ்சிராப்ல தெரியுது. ஓகே, ஹெல்ப் பண்றேன். இப்போ என்ன, உன் பொண்டாட்டி வெளியே கூப்பிட்டு வரணும், அவ்வளோதானே. லதா மண்டை எப்படி கழுவுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆனால் வெளியே கூப்பிட்டு போகிறது பெருசு கிடையாது. பீச்சு உன் பொண்டாட்டி கூட நீ ரொமான்ஸ் பண்ண, நீ என்னமோ பண்ண, ஐ டோன்ட் கேர். ஆனால் இந்த பாப்கார்னு அப்புறம் இந்த சோளம் சுட சுட அதில் எச்சி ஊறுதே, எலும்புச்சம்பளமும் மிளகாப்பொடி போட்டு தடவி, ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அது. அப்புறம் வேறு என்ன பாப்கார்ன் சொல்லிட்டேன்னா, அப்புறம் காளான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணு. ஓகே, தின்னி மூட்டிங்களா, வாங்கி தர போ. டேய் இன்னும் அவளை மட்டும் கேட்குற, அப்போ நானு இது நல்லா இருக்கே. அப்புறம் சரிம்மா வாங்கி தர, உங்களுக்கு இல்லாததா? ஆனா எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அதுக்காக ஏதாவது பண்ணுங்க. சரி சரி விடு விடு, பார்த்தா சின்ன பையன் ரொம்ப பாவமாக தான் இருக்கு. சரி விடு, லதா மண்டை எப்படி எனக்கு கழுவுன்னு தெரியும். சரி, நான் போய் வாச பொண்டாட்டியே எங்கள் நாத்தனாரை கூட்டிகிட்டு வரோம். போங்க போங்க சீக்கிரம் போங்க. நான் வெளியே 4 தெருவு தள்ளி நிற்பேன், வாங்க. ஓகேவா? உன் நிலைமை பத்தியா? 4 தெருவு தள்ளிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போற நிலைமை சிரிப்பா வருது. என்ன பண்றது, ஏன் நிலைமை. போங்க போங்க. அமைச்சுக்கவே கூடாதா? பாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவன் கூட இருக்க முடியாத நிலைமை. ஒரே வீட்டுல இருந்தும் ஒழுங்கா கூட பேசிக்க முடியல. எனக்கு ஒண்ணு பார்க்கணும்டா. இன்னைக்கு பாரு. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. என்னடி இம்புட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பின்ன என்ன அழுதுட்டே போகணுமா? எப்ப பார்த்தாலும் உனக்கு அழுதுகிட்டே தான் இருக்கணுமா? உனக்கு வேற வேலையே இருக்காதா? இருங்கடி, இப்ப என்னடி கேட்டேன், ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி என்கிட்ட சண்டைக்கே வர்றீங்க? நாங்க எங்க சண்டைக்கு வந்து, நாங்க பேசிட்டு உனக்கு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. நானே ரெக்கார்ட் எழுதணும்னு இப்பதான் என் அக்காவை கெஞ்சி கெதறி கூத்தாடி கூட்டிட்டு போறேன். ரெக்கார்ட் எழுதணுமா? என்ன ரெக்கார்டு? 4 எழுத்து படிச்சிருந்தா தானே தெரிய போகுது. நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன்டி. என்னடி இப்படி சொல்லிட்டீங்க? எம்ஃபில் படிச்ச என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கணும்ல, மூளை இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன தள்ளு, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நான் போய் அண்ணனுக்கு மாமா வேலை பார்க்க வேணாம்? ஏ லூசு, என்னடி உளறிட்டு இருக்க? ஐயோ, இருடி. என்னது மாமா வேலையா? ஏய் என்னடி மாமாடா சொன்னேன். மாமா வேலை பார்த்துக்கிட்டு என்னடா நீ ஏதாவது முக்கியமான வேலை பார்த்துட்டு சும்மா உளறுவே. அதெல்லாம் என்னமோ சரியில்லை. போ, நீ என்ன பாக்குறதுக்கு சரியில்லாம இருக்க, அதுக்காக உன்னை ஏதாவது சொல்ல முடியும்னு நினைக்கிறியா? நீ போ. வாய் 2 பேத்துக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. வச்சுக்க. சே, அவங்க 2 பேத்தையும் பாக்குறதுக்கே பாவமா இருக்குல்ல. லவ் பண்ணா இத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன லவ் பண்ண என்னடி, இவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வரதான் செய்யும். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். ஆனால் இவங்க லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது வீட்டுக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தியா? இது எப்படியாவது அன்பண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், அப்புறம் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். இவன் தான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறானே, எதுக்காக மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரில. ஆனால் மறைச்சி வச்சாலும் இவங்களுக்கு தான் கஷ்டம், சொல்லிட்டாலும் இவங்களுக்கு தான் கஷ்டம். மறைச்சி வச்சா இந்த மாதிரி தனியாக தான் பேசிக்க முடியும், யாருக்கும் தெரியாமல். இதே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா உண்மையான புருஷ முன்னாட்டியாவே வாழலாம்ல. அப்படி இல்லை ஐஷு, மறைஞ்சிருந்து வாழ்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மறைஞ்சிருந்து வாழும்போது அது ஒரு பயந்த வாழ்க்கை. ஐயோ அவங்க பார்த்துருவாங்களோ இவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அதே தெரிஞ்சிருந்தால் யார் பார்த்தா நம்மளுக்கு என்ன, இது நம்மளோட லைஃப் அப்படின்னு தோணும். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த விதத்தில் இப்படி லவ் பண்ணுறது கூட நல்லா தான் இருக்குது. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும். இப்போ ஏண்டி அழுகுற? நான் பக்கத்துல தானே இருக்கேன், அப்புறம் என்ன? இசை என்ன குட்டிமா? இது வரைக்கும் உன்னை லவ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா எப்போ நீ என் கழுத்துல தாலி கட்டினியோ அப்பவே உனக்கு நான் உரிமையானவள் ஆயிட்டேன். என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஒரே வீட்டுல இருந்து உன் பக்கத்துல இருக்க முடியாத நிலைமை.
ஆசையா இருக்கு. ஆனா ஏன் அம்மா அப்படி இருக்கு? பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வீட்டுல சொல்லிடலாமா? இசை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? நம்பிக்கை இல்லாம இல்ல லங்கோ. எனக்கு என் அம்மா மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா நான் இருக்கவே மாட்டேன்டா. நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. ஒரே வீட்டுல இருந்து உன்னை பார்க்க மட்டும்தான் செய்யறேன். அதை உன்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அவ்வளவுதான் இசை. நான் எப்படி இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. அன்பு மாமா மேல கூட இந்த அளவுக்கு எனக்கு காதல் இல்லை. நான் அப்படி சொல்றேன், தப்பா நினைக்காத. நான் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூடவே இருக்கு இல்லங்கோ. இப்ப இருக்க பத்தியா இதே மாதிரி. அதனாலதான் நேற்று நைட்டு நான் மெசேஜ் பண்ணி அழுதேன். அப்புறம் அந்த மாதிரி அம்மா என் பக்கத்துல இருக்கு. அந்த யூஎஸ்காரருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணதை வீட்டுல சொல்லிடணும். பேசாம அன்பு மாமாட்ட சொல்லிடலாமா? அவங்க கிட்ட சொன்னா கூட ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா அப்படி கல்யாணம் பண்ணிட்டு தாலி எத்தனை நாள் மறைச்சு வைக்க முடியும்னு தெரியலங்க. ஏ குல்ஃபி, இங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நானும் அதே ஃபீல்டில் தான் இருக்கேன். என்ன ஆனா உன்ன மாதிரி எனக்கு அழுக தெரியாது. எதா இருந்தாலும் மனசுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் தெரியும். புரியுதா? இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம வீட்டுக்கு உடனே தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். கண்டிப்பா லதா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக தான் பாப்பா. தேவையில்லாத பிரச்சனை நிறைய வரும். கொஞ்ச நாள் போகட்டும். நானே அன்பனுக்கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கல்யாண விஷயத்த நான் சொல்றேன். அது வரைக்கும் பொறுத்து கோடி. இங்க பாரு, நம்ம பக்கத்துல இல்லதான், ஆனா எப்போதுமே உன் கூட தானே இருக்கேன். நீ என் கண் பார்வையில தானே இருக்க. அப்புறம் என்ன, நீ என்ன நம்புறீல? சொல்லு, நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன்னை மட்டும்தான் நம்புறேன், வேற எதுவும் இல்லை. அப்புறம் என்ன, என் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். அதோ இதே மாதிரி உன் கையை எப்போ பிடிச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உன்னை ஒருத்தன் தப்பாக வீடியோ எடுத்துட்டான் அப்படின்னு எனக்கு தெரிய வரும்போது உனக்கு நான் இருக்கேண்டின்னு உன் கையை பிடிச்சேன். அப்போ கூட உன்கிட்ட சொன்னேன், உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வேண்டிய நேரத்தில் புரியணும். இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, நான் இருக்கேன். இந்த கையை எப்போதுமே விட மாட்டேன். புரியுதா? நீ உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு கொஞ்ச நாள் நம்ம இப்படிதான் பேசி ஆகணும். புரியுதா? அதுக்கப்புறம் எல்லாமே மாறும். நீ நினைச்ச மாதிரி என் கூடவே இருக்கலாம். கருத்தாக